வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் அவல் பாயாசம் தான். அவல் பாயாசத்துலேயே இது கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து செய்யும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணனுக்கு பிடிச்ச அவலும் சேர்த்த மாதிரி இருக்கும், ஜவ்வரிசி சேர்க்கும்பொழுது டேஸ்ட்டாகவும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 7-8 முந்திரி பருப்பை பொடிச்சு வச்சுருக்கேன், அதை நீங்கள் வறுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம எடுத்துடலாம். அதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுருங்க. அதே நெய்யிலேயே 1 கப்பு அவல் எடுத்துக்கோங்க. கெட்டி அவளோ தட்டை அவளோ எந்த அவல்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன், சின்ன கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு கொடுக்கட்டும். அந்த நெய்யிலே நல்லா வாசனை வந்து பொரிஞ்சு கொடுக்கணும். அதில் நெல் உமியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருங்க. நல்லா பொரிஞ்சு கொடுத்து நல்லா வாசனை வந்த உடனே எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ரவை கணக்காக நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இதுக்கு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு பால் நல்லா கொதிக்கிறப்ப இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அவல், அதை தூக்கி போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சாலே நல்லா வெந்துடும். அவல் சீக்கிரம் வேகக்கூடிய தன்மை, அதுவும் நம்ம பவுடர் பண்ணி வேறு சேர்த்துருக்கோம், சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் நல்லா வெந்த உடனே நான் ஏற்கனவே ஒரு சின்ன கப்பில் ஜவ்வரிசியை வேக வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அளவுகள்னு பார்த்தீங்கன்னா நான் கப்பில் சின்ன கப்பு சொன்னேன், ஸ்பூன்லேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை வேக வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே அந்த வெந்த ஜவ்வரிசியை அதில் நீங்கள் சேர்த்துக்குங்க. இது சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ்வரிசியை சேர்த்துட்டு பத்தலைன்னா உங்களுக்கு வெந்நீர் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா ஏற்கனவே வெந்த ஜவ்வரிசினால் சீக்கிரம் உங்களுக்கு நல்லா கலந்து கொடுத்த உடனே வெந்துடும். அவளோட சேர்ந்து நல்லா வெந்த உடனே இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். இதில் 1லேருந்து 1.5 கப்பு சேர்க்கணும். அது ஒரு கப்பு, இது ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கோம். ஒரு 3/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு அவல் சேர்த்துருக்கோம், ஒரு 1/4 கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம். இது 1.25 கப்பு அளவு வருது. ஒரு 3/4 கப்பு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தித்திப்பு கூடுதலாக வேணும்னா 1க்கு 1 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி பொடிச்சு போட்டதை போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் சேர்த்துருங்க. அவ்வளவுதான், அருமையான அவல் ஜவ்வரிசி பாயாசம் தயாராகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ அளவுகள் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தித்திப்பு அளவான தித்திப்பாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது நான் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் 1 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அவல் 1.25 கப்பு வருது, 1 கப்பு அவல் 1/4 கப்பு ஜவ்வரிசி வருது. இதோடு சேர்த்து நீங்கள் 1 கப்பு கூட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். அருமையான பாயாசம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கோகுலாஷ்டமிக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.